கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசியிலிருந்து விடுபட்டு 12ஆம் இடத்திற்கு போகிறது மிகச்சிறந்த ஆறுதலான ஒரு விஷயம். கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ராசியில் இருக்குன்னு சொன்னால் உங்களை அனுதினமும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் முழுமையாக செய்ய முடியாது. நம்ம செய்கிறது சரிதானா, இதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, வேறு மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும், செய்யாமலே விட்டுடலாமா, இதை படித்தா வேலை கிடைக்குமா, இந்த வேலையில் இருந்தால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா, இந்த பிஸ்னஸ் நல்லா வருமா, இப்படியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும். மருத்துவ ரீதியாக மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை விட நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அந்த கேது உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார். அவர் 12ஆம் இடத்திற்கு போகிறார் அடுத்த மாதம்ன்றது ரொம்ப சிறந்த பலன் உங்களுக்கு. அப்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்திற்கு வந்துடுவார். 6ஆம் இடத்துல ராகு இருந்து ராசிக்கு 10ல் குரு இருந்து அந்த ராகுவை பார்க்கறது மகாலட்சுமி யோகம். நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. குறிப்பாக வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். எல்லாரும் கிடையாது, யாருக்கு சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணுதோ அவங்க. 6ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்க்கறதுனால, 10லேருந்து குரு பார்க்கறதுனால இந்த வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு உண்டான வேலை இந்த வேலை இல்லை, இந்த வேலைக்கு நான் ஓவர் குவாலிஃபைட், எனக்கு இங்கே அங்கீகாரம் கிடையாது, என்னுடைய மேனேஜர் ஓனர் என்னோடய டீம் லீடர் எனக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எனக்கு ரெகக்னிஷன் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அல்லது பிஸ்னஸ் தான் செய்யணும்னு நினச்சி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் நல்லா இருக்குது. அப்போது கேது ராசியிலிருந்து விடுபடுறதுனால குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகுது. அது நல்ல பலன். 6ஆம் இடத்திற்கு ராகு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழி ஆரம்பிக்க போகிறது. இதுவும் நல்ல பலன். அப்போ 10ல் குரு இருந்து நேரடியாக உங்களுக்கு பலனை தரமாட்டார். அப்போ அவர் இந்த ராகுவை பார்த்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. குருவுடைய பார்வைகள் 2ஆம் இடம் 4ஆம் இடம் இங்கெல்லாம் வர்றதுனால உங்களுக்கு பலாபலன்கள் ஏற்படுகின்றது. இந்த சனியை தான் இப்போ நம்ம கடைசியில் எடுத்துகிட்டு வரணும். அவர் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி, நல்லது செய்யக்கூடிய ஒருவர். ஆனால் அவர் 7ஆம் இடத்துல நேரடியாக ராசியை பார்க்கறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த திருமண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். நீங்களே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறேன், இந்த காலத்தில் இதுதான் சரின்னு நினச்சி போனீங்கன்னா அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க. கல்யாணத்தை பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுடுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த ஆண்டினுடைய பலன்னு சொன்னால் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு, புரட்டாசி மாதம் சனிக்கிழமெல்லாம் விரதம் இருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் உண்டாகும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.